லேட்டாக எந்திரிச்சிட்டேன் அப்படின்னாலே மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கும். எப்போவாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி உளுந்தங்களிக்கு வெந்தயக்களிக்கெல்லாம் பவுடர் ஃபார்மில் அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவேன். எப்போவாவது லேட்டாக எந்திரிச்சிட்டேன் இல்லைன்னா குயிக்காக என்னைக்காவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், எங்கேயாவது வெளியே போகணும், அந்த மாதிரி டைம்லலாம் மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணிப்பேன். குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் கண்டிப்பாக இதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவாவது ஏதாவது சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இல்லைன்னா சீக்கிரமாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற டைம்லலாம் இதை தான் நான் என் பையனுக்கு கிண்டி கொடுத்துருவேன். அண்ட் ஸ்வீட்டாக இருக்கனால நல்லாவும் சாப்பிட்டுப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆக்சுவலி நான் ஏஜ் அட்டன் பண்ண டைமில் இந்த உளுந்தங்களியை சாப்பிட்டா இடுப்பெலும்பு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. பட் அழுவேன், எனக்கு வேண்டாமா, இதை பார்த்தாலே எனக்கு வாமிட் வருது, தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அதை தான் ஹெல்தின்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப சளி பிடிச்சிருச்சு, மூக்கெல்லாம் அடைச்சிருச்சு, அதனால தான் வாய்ஸ் இந்த மாதிரி மோசமான நிலமையில இருக்கு. ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லஞ்சும் பெருசாக எதுவும் இல்லை. வீட்டில் நிறைய கொத்தமல்லி இருந்தது. ஸோ கொத்தமல்லி சாதம் பண்ணி அதுக்கு சைடிஷாக வாழைக்காய் ஃப்ரை அண்ட் அப்பளமும் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.